ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஸ்டோரி பேபி. என்ன குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? கதை அப்படின்னாலே இந்த முயல் ஆமை கதை, காக்கா நரி கதை, சிண்ட்ரல்லா கதை, ஸ்னோ ஒயிட் கதை, இந்த மாதிரி கதைகளில் தவளை இளவரசர் அப்படின்னு ஒரு கதையும் எல்லாருமே நிறைய கேட்டிருந்த கதை தான். அந்த தவளை இளவரசர் கதையில் ஒரு இளவரசி தவளைக்கு முத்தம் கொடுத்ததும் ஒரு அழகான இளவரசரா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கதையவே ஒரு கற்பனையா அந்த இளவரசர் எப்படி தவளையா மாறி இருப்பாருன்னு பார்க்கலாமா? ஒரு காலத்துல முத்தூரு அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சாம். அந்த அரண்மனைக்குள்ள நல்ல பெரிய பெரிய தூணெல்லாம் இருக்கும். அந்த தூண் கிட்ட எல்லாமே அந்த அரசர் வேட்டையாடின சிங்கம், புலி, மானு, கரடி அந்த மாதிரியான மிருகங்களோட தலையெல்லாம் பதப்படுத்தி அங்க இருக்கிற ஆணிகள்ல மாட்டியிருப்பாங்க. அந்த அரண்மனையில கீழே தரையெல்லாமே நல்ல பளிங்கு கல் போட்டு பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அரசர் அரசி அவங்கெல்லாம் முகம் பார்க்குற கண்ணாடி கிட்ட பெரிய பெரிய யானையோட தந்தங்கள் இருக்கும். அந்த தந்தங்கள்லயே தங்கத்துல அங்கங்க சின்ன சின்னதா வேலைப்பாடு செஞ்ச மாதிரி டிசைன்லாம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். கணக்கே இல்லாத அளவுக்கு ரூம் எல்லாம் நிறைய இருக்கும் அரண்மனையில. அதோட கதவு, ஜன்னல் இதெல்லாமே சந்தனம், இந்த ரோஸ் வுட்டு, அதுக்கப்புறம் தேக்கு மரம், இது மாதிரி பெரிய பெரிய விலை உயர்ந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதில் நல்லா அப்படியே நுணுக்கமாக வேலைப்பாடு செஞ்சு அதெல்லாம் தான் மாட்டியிருப்பாங்க. இலை, தலை, பூக்கள், அதுக்கப்புறம் இந்த பழங்கள், காய்கறிகள், இதோட சாறுகள் எல்லாம் பிழிஞ்சு தான் அந்த அரண்மனைக்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, அந்த 100 வருஷம் ஆனாலும் கூட இயற்கையான முறையில் செஞ்ச பெயிண்ட்டுங்கிறதுனால அப்படியே அதே கலர்லேயே பளபளன்னு இன்ன வரைக்குமே அந்த மாதிரி அரண்மனைகள் இருக்குது. அரசிகள் தங்குறதுக்காக அந்தப்புறம், இளவரசிகள் விளையாடுறதுக்காக நந்தவனம், இளவரசர் இளவரசி இவங்க நிறைய கலைகள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வில்வித்தை, கத்திச்சண்டை, அது மாதிரிலாம் நிறைய கற்றுக்கிறதுக்காக பெரிய பெரிய மைதானம், அமைச்சர்கள், தளபதி, மந்திரி எல்லாருமே சேர்ந்து அரசவையில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய அரசவை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை அந்த மக்களை நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு அரசர் தான் அந்த தவளை இளவரசரோட அப்பா. ஒரு நாள் இந்த அரசர் அரண்மனைக்கு மேலே இருக்கிற ஒரு மாடத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறப்போ அங்கிருந்து ஒரு புறா ஒன்று பறந்து வந்ததாம். இந்த மாதிரி மணிப்புறாக்கள் தான் அந்த காலத்தில் தபால் நிலையமாக இருந்திருக்கு. அதாவது யாருக்காச்சும் தகவல் அனுப்பணும் அப்படின்னாக்கா ஓலைச்சுவடிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ எழுதி இந்த புறாவோட காலில் நூலில் கட்டி பறக்க விட்டுருவாங்க. நாம் யாருக்கு தகவல் சொல்ல நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு இந்த புறாக்கள் கரெக்டாக போயிடும். அந்த மாதிரி அரண்மனையை பார்த்து ஒரு மணிப்புறா பறந்து வரவும் பார்த்ததுமே அரசருக்கு தெரிஞ்சுக்கிச்சு யாரோ என்னமோ தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மணிப்புறா அரசர்கிட்ட நின்னதுக்கப்புறம் அதோட காலில் ஒரு குப்பி மாதிரி இருந்திருக்கு. அந்த குப்பியை திறந்து பார்க்குறப்போ அதில் ஒரு பேப்பர் சுருள் இருந்திருக்கு. அதை எடுத்து படிக்கவும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த அரசருக்கு. பக்கத்து நாட்டு அரசர், நாங்கள் உங்கள் நாட்டு மேலே படையெடுத்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதை படித்ததுமே அந்த அரசர் அங்கே இருக்கிற அரண்மனை காவலாளி கிட்ட சொல்லி எல்லா மந்திரியையும் தளபதியவும் ஒன்று கூட சொல்லியிருக்காரு அரசவையில். ஊருக்குள்ளேயும் ஒரு தண்டூரா போட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி போர் நடக்க போகுது, நீங்கள் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக எல்லாமே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதுபடி ஊருக்குள்ள தண்டூரா எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க, நம்ம நாட்டு மேல பக்கத்து நாட்டு அரசர் படையெடுத்து வராரு அப்படின்லாம் தகவல் சொல்லவும் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சேகரிக்க ஆரம்பிச்சு பத்திரமா இருக்க ஆரம்பிச்சாங்க. போர் நடக்கிறதுக்கான நாளும் வந்துருச்சு. அரசி அரசருக்கு ஆராத்தி எடுத்து நீளமா நெத்தியில பொட்டு வச்சுட்டு வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறதுக்கு பார்த்துருக்காங்க. தந்தையை இருங்கள், நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசரும் அரசர் கூடவே போர்க்களத்துக்கு கிளம்பியிருக்காரு. யானைப்படை, குதிரைப்பட, படை வீரர்கள், காவலர்கள், தளபதின்னு அரசரும் இளவரசரும் கூட போர்க்களத்துக்கு போனாங்க. போர் முழக்கம் ஒலிச்சதுமே 2 நாட்டு அரசர்களும் மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல கத்தி சண்டை நடக்குது. இந்த பக்கம் அம்பு வில்லுன்னு அப்படியே மாற்றி மாற்றி விட்டுக்கிறாங்க. யானை பிளிருது, குதிரை கணைக்குது. குதிரை மேலே இருந்துட்டு அப்படியே பெரிய அம்பு வச்சுட்டு காவலாளையெல்லாம் அப்படியே குத்தி குத்தி விடுறாங்க. கலேபரமாக அப்படியே புழுதி பறக்குது. அந்த காவலர்கள்லாம் அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க முன்னாடி அந்த கேடையை மாதிரி வைக்கிறது மேலெல்லாம் கத்தியெல்லாம் பட்டு சரக் சரக்குன்னு சத்தம் கேட்குது. போர்க்களம் நடக்குது. அப்படி ஒரு போர்க்களம். இந்த போர்க்களம் எத்தனை நாளைக்கு நடக்கணும்னு தெரியாது. எந்த நாட்டு அரசரை எந்த நாட்டு அரசர் பிடிக்கிறாரோ அப்படி பிடிச்சு கைது பண்ணிட்டாக்கா கைது பண்ண அரசர் ஜெயிச்சதா அர்த்தம். கைதான அரசர் அவரோட நாட்டை இந்த ஜெயிச்ச அரசருக்கு விட்டு கொடுத்துடணும். இதுதான் இந்த போர்க்களத்தோட ரூல்ஸ். இப்படி நடந்து முடிஞ்சு நம்ம நாட்டு அரசர் ஜெயிச்சிட்டாரு.
அவர் வந்து அந்த எதிரி நாட்டு அரசரை பிணை கைதியை பிடிச்சிட்டு வரப்போ அரசகுமாரர் அதாவது இளவரசரை காணான சுத்தியும் முத்தியும் பார்த்து தேடி இருக்காரு. சரி, போர்க்களம் நடந்ததுல எங்கேயாச்சும் இருப்பாரு, அரண்மனைக்கு திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு. குதிரை மேலே இருந்துட்டு கத்தி சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம இளவரசர் லைட்டாக அவர் மேலே காயப்படவும் ஒரு மாதிரி அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவர் மயக்கம் போட்டதோடவே குதிரை மேலேயே அப்படியே சரிஞ்சு விழவும் குதிரை அந்த போர்க்களம் நடந்த அந்த கலேபரத்தில் திக்கு திசை தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இளவரசருக்கு மயக்கம் தெரிஞ்சு பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்திருக்கு. அங்கே எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னு பார்த்துட்டு எங்கேயோ ஒரு நீரோட போகிற சத்தம் கேட்கவும் அந்த இடத்த பார்த்து இளவரசர் நடந்து போயிருக்காரு. தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த நீரோடையில் கை கால் முகல்லாம் அலம்பிட்டு தண்ணி குடித்ததும் நிமிர்ந்து பார்த்தாக்கா அங்கே இருக்கிற மரத்தில் நிறைய மாம்பழங்கள் காய்ச்சிருக்கு. அந்த மாம்பழத்தோட வாசனையே அவரோட மூக்க தொலைக்குது. போர்க்களத்தில் சண்டையெல்லாம் போட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப பசி எடுக்கவும் இளவரசருக்கு அந்த மாமரத்தில் ஒரு பழம் பிச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்திருக்கு. அவர் கல் எடுத்து அந்த மாம்பழத்தை அடித்து பார்த்துருக்காரு. ஒரு பழம் கூட கீழே விழவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு புத்து மண் மாதிரி இருந்திருக்கு. அந்த புத்து மண் மாதிரி இருக்கிறதுக்கு மேலே கால் வச்சு மரத்தில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிருக்காரு. கரெக்டாக அந்த புத்து மாதிரி இருந்த அந்த திட்டு மேலே அவர் கால் வைக்கவும் அது அப்படியே சரசரான கால் உள்ளே போயிருக்கு. பார்த்தா ஒரு தலை மேலே டம்முன்னு கால் இடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தாக்கா அங்கே இருக்கிற ஒரு சூனியக்காரி கண்ணு முழிச்சு பார்த்துருக்கா இந்த இளவரசரை. மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு சூனியக்காரி மாதிரி ஒரு கிளவி வரவும் அந்த இளவரசருக்கு கொஞ்சம் அப்படியே கப்புன்னு ஆயிடுச்சு. என்ன இது, ஏதோ ஒரு உருவம் மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா ரொம்ப குட்டியாகவும் கையில் ஒரு மந்திரக்கோள் எலும்பு கூடோட மூஞ்சி வச்ச மாதிரி ஒரு மந்திரக்கோளை வச்சுட்டு அந்த சூனியக்கார கிளவி இளவரசரை பார்த்து, யார் நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட தூக்கத்தை கலைச்சிருப்ப, அதுவும் இல்லாமல் நீ அந்த ஷூவோட என்னோட தலைமையில கால் வச்சிருக்கிறையே, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசினாங்க. இளவரசர் எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணாரு. இல்லை, நான் இந்த மாதிரி மாம்பழம் பறிக்க வந்த தண்ணி குடிச்சேன் அப்படின்லாம் சொல்ல வரதுக்குள்ளவே அந்த சூனியக்கார கிளவி சொல்லிட்டாங்களாம், நீ உடனே ஒரு தவளையா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தவளையா ஆயிட்டாரு. எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலையே கிடைக்காதா, நான் என்ன பண்ணேன்னு என்ன இந்த மாதிரி தவளையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளை இளவரசர் கேட்கவும் அதுக்கு அந்த சூனியக்காரி சொன்னாங்களாம், நீ ஏதாச்சும் ஒரு குளத்துல தவளையா இரு, அங்கே ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணே ஆசைப்பட்டு உனக்கு முத்தம் கொடுத்தா மட்டும்தான் நீ பழையபடி இளவரசராக ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார கிளவி மறைஞ்சு போயிடுச்சான். நம்மளை யார் இந்த சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவளை இளவரசரும் சோகமாக ஒரு குளத்துக்கு போயிட்டாராம். சூனியக்கார கிளவி கொடுத்த சாபத்திலிருந்து இந்த தவளை இளவரசர் எப்படி திரும்பவும் இளவரசராக வந்தார் அப்படிங்கிறத பார்ட் 2ல கேட்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திரும்ப உங்களுக்கு கதை சொல்கிறப்போ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், டேக் கேர், பாய்.